தமிழ் சோறு போடுமா, வயிற்றுக்கு சோறு போடுமா என்று கேட்டார். அப்போதுதான் என் சிந்தனையில் ஒரு தெளிவு பிறந்தது. மொழி என்பது நம் உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள மட்டுமல்ல, வயிற்றுக்கு சோறும் போட வேண்டும். ஏன் ஆங்கிலம் அல்லது பிற மொழி கற்கின்றோம்? அந்த மொழி மூலம் வேலை வாய்ப்பு கிடைக்கும், வாழ்க்கைக்கு வருமானம் கிடைக்கும் என்பதால் தான். ஆகவே இந்த மொழி இனி எப்படி பயன்பட வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருக்கின்றோம். தமிழில் மருத்துவ கல்வி கற்க முடியாதா? தமிழில் பொறியியற் கல்வி கற்க முடியாதா? தமிழில் கணினித்துறை சார்ந்த கல்வி கற்க முடியாதா? இந்த கேள்வியை பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களிடம் கேட்டேன். அவர்கள் கொஞ்சம் ஒரு கேலியான சிரிப்போடு தான் அவர்கள் பதில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி சாத்தியம் என்றாலும் கூட இங்கே படித்துவிட்டு இன்னொரு மாநிலத்தில் போய் வேலை செய்ய முடியாது. அப்போது நான் திருப்பி கேட்டேன், 7.5 கோடி பேர் வாழக்கூடிய இந்த தமிழகத்திலே ஏன் சாத்தியமில்லை? அப்போதும் நம்பிக்கை இல்லை. அப்போது நான் சொன்னேன், சில 100 ஆண்டுகள் மட்டுமே பழமை வாய்ந்த சிங்கள மொழியிலே இலங்கையிலே பொறியியல் கல்வி இருக்கிறது. எங்கள் ராஜாங்க அமைச்சர் இங்கே இருக்கின்றார், அவரே சாட்சி சொல்ல. பொறியியல் கல்வியை சிங்கள மொழியிலே கற்கலாம், ஏன் தமிழ்நாட்டில் கற்க முடியாது? மருத்துவ கல்வியை கற்க முடியாதா? ஆங்கிலம் உலக மொழி என்பதை நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். இங்கிலாந்துக்கு பக்கத்தில் இருக்கும் பிரான்சில் சென்று நீங்கள் ஆங்கிலத்தில் ஒரே பேச முடியுமா? யாராவது பதில் சொல்வார்களா? அந்த அளவுக்கு அந்த மொழி பற்றி இருக்கிறது. ஏன் நார்வே நாட்டை எடுத்துக்கணும். உங்களுடைய நார்வே நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு? இலங்கையோடு ஒப்பிட்டால் கூட அதில் 1/3 பங்குதான். ஆனால் அங்கே மருத்துவ கல்வியை என்ன மொழியில் கற்கின்றீர்கள்? நாஸ்க் மொழியில். நீங்கள் கற்றது நார்வேஜிய மொழியில். நீங்கள் சட்டத்துறை பயின்றாலும் அந்த மொழியில் தான் பயின்று. நீங்கள் இங்கிலாந்து சென்று பணிபுரிய வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஆங்கிலத்தில் கற்பதில்லை. ஆகவே அந்தந்த நாடுகள், சின்ன சின்ன நாடுகள், கால மாற்றத்துக்கேற்ப அறிவியல் வளர வளர, ஒவ்வொரு துறையிலும் கல்வி வளர வளர தங்கள் மொழியையும் வளர்த்திருக்கின்றார்கள். தமிழ் மொழியை எதற்கு இது காலம் பயன்பட்டிருக்கிறது? அரசியல் பேசவும் அல்லது பழம்பெருமை பேசவும், பட்டிமன்றம் நடத்தவும், நாடகம் நடத்தவும், சினிமா எடுக்கவும் மட்டும்தான் தமிழ் பயன்படுகிறது. ஏன் உயர் கல்வியில் இந்த மொழி வளரக்கூடாது? அப்படி என்றால் இந்த மொழியிலே பாடநூல்கள் எழுதப்பட வேண்டும். பாடநூல்கள் எழுதப்படும் பொழுது சில விடயங்களில் தனித்தமிழ் தனித்தமிழ் என்று சொல்லும் அந்த பிடிவாதத்தை கொஞ்சம் தளர்த்தி கொள்ள வேண்டும். நீங்கள் மருத்துவ கல்வியை ரஷ்யா சென்று கற்பதாக இருந்தால் முதலில் ரஷ்ய மொழியை கற்க வேண்டும், அதன் பிறகுதான் மருத்துவ கல்வி. அந்த மருத்துவ கல்வியில் நீங்கள் ஆங்கிலத்தில் படித்தால் என்ன, எந்த மொழியில் படித்தால் என்ன, 70% மேற்பட்ட சொற்கள் லத்தீன் சொற்கள். ஆகவே ஆங்கிலம் விட்டு கொடுத்திருக்கிறது. கல்விக்காக சில சொற்களை உள்வாங்கி இருக்கிறது. அப்படி தமிழும் இந்த கல்வித்துறையிலே, உயர் கல்வித்துறையிலே வேற்று மொழியா இருந்தாலும் கூட, அது பெயர் சொல்லா இருந்தால் அல்லது ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவிக்கும் சொல்லா இருந்தால் உள் வாங்க வேண்டும். அப்போதுதான் இனிமேலாவது தமிழ் உயிர் வாழும் என்பது என்னுடைய பணிவான கருத்து. ஆகவே இந்த சிந்தனையை உலக நாடுகளிலிருந்து இங்கே வந்து குடியிருக்கும் உங்கள் சிந்தனையில் விதைக்கின்றேன். எங்கள் அடையாளம், எங்கள் முகம் என்பது, நான் இப்போது என்ன உடை அணிந்திருக்கின்றேன், இது தமிழ் கலாச்சாரம் அல்ல. ஒருமுறை கரூரிலே இப்படி தமிழ் உணர்வோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு கல்லூரி மாணவன் ஒரு சின்ன துண்டு காகிதத்தில் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு ஓடி போய்விட்டார். எடுத்து பார்த்தேன், இவ்வளவு தமிழ் உணர்வோடு பேசும் நீங்கள் கோட் சூட் அணிந்து டை கட்டி இருக்கின்றீர்களே, இதற்கு விளக்கம் தரவும் என்று கேட்டிருந்தார். என்னுடைய பேச்சு தடைப்பட்டு விட்டது. அதனை வாசித்து காட்டினேன். எல்லோரும் சிரித்தார்கள். அப்போது நான் சொன்னேன், தமிழனுடைய உடை, ஆடை, கலாச்சாரம் எது என்ற அந்த தொன்மையை, நதி மூலத்தை நான் ஆராய்ந்து கொண்டே போனால் இன்று நான் உங்கள் முன்னிலையில் கோவணம் கட்டி கொண்டுதான் பேச வேண்டும் என்று சொன்னேன். ஆகவே நாம் நமது அடையாளம் என்று நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் காலத்துக்கு காலம் பலரால் பல காரணங்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் ரவிக்கு அணிவது கூட தமிழ் கலாச்சாரம் அல்ல, அது அரேபியாவிலிருந்து வந்தது. இப்படி பல அணிகலன்களை அணியும் கலாச்சாரம் எல்லாமே நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கிருந்தோ வந்தவை. ஆனால் எதை நாம் தொலைக்கக்கூடாது? நமது முகத்தை தொலைக்கக்கூடாது. நான் தமிழன் என்று நான் சொல்வதாயிருந்தால் முதலில் என் தாய்மொழி எனக்கு தெரிய வேண்டும். அதற்காக மற்ற மொழிகளை வெறுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. தமிழனுக்கு முதலில் தாய்மொழி தெரிய வேண்டும். அதே வேளையில் தமிழன் பன்மொழி புலமை கொண்டவனாகவும் இருந்தால்தான் தமிழனுக்கு பெருமை, தமிழுக்கு பெருமை. நான் செல்லுமிடமெல்லாம் இந்த சிந்தனைகளை மக்கள் மத்தியில் சொல்லி வருகின்றேன். விழிப்புணர்வு ஏற்படும் என்றும் நம்புகின்றேன்.
என்னுடைய கருத்துக்களில் ஏதும் பிழை இருந்தால் ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள். உலக தமிழர் வர்த்தக சம்மேளன